அது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. சூர்யா சார். சொல்லு நந்தினி, என்னாச்சு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? எங்க ஊர்ல ஆசையா மாடு வளர்ப்போம். எப்படி இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் அதை விற்க வேண்டியது இருக்கும்னு மனசுக்கு தெரியும். இருந்தாலும் அவசர தேவைக்கு விற்கும் போது மனசு கிடந்து அடிச்சுக்கும். அந்த மாட்டு நினைப்பாவே சோறு கூட இறங்காது சார். அதுகிட்ட பழகுனது, அதுக்கு வைக்கோல் போட்டது, மேய்க்க ஓட்டிக்கிட்டு போனது எல்லாமே ஞாபகத்துல கிடந்து கொளுத்து மீன் மாதிரி மொய்க்கும். ரோட்ல போற வர எந்த மாட்டை பார்த்தாலும் நம்ம மாட்டு ஞாபகம் வரும். ஒரு மாட்டுக்கே அப்படி இருக்குன்னா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீட்டுக்கு எவ்வளவு ஞாபகங்கள் இருக்கும். ஒரு வீடுங்கிறது சும்மா இல்ல சார். ஒரு வீட்டுல குறைஞ்சது 4 பிரசவம் நடந்திருக்கும், 2 கல்யாணம் நடந்திருக்கும். ஒவ்வொரு சுவர் கூடவும் ஜன்னல் கூடவும் நமக்கு ஒரு உறவு இருக்கும். அதனாலதான் மனுஷங்க எப்பவும் வீடு வீடுன்னு வீட்டை சுத்தியே வராங்க. எங்க ஊர் பக்கம்லாம் நல்லா வாழ்ந்து நொடிஞ்சு போன எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அவங்க வீட்டு பிள்ளைங்க தலையெடுத்து சிங்கப்பூர் துபாய்னு போய் சம்பாதிச்சு முதல்ல பண்ற வேலை என்ன தெரியுமா? வீடு கட்டுறதுதான் சார். வீடுங்கிறது ஒரு மரியாதை சார். நாங்க நல்லா வாழ்றோம்னு சொந்த பந்தங்களுக்கு சொல்றது வீடுதான் சார். ஒரு வீட்டை விக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்கெல்லாம் பிறந்ததுல இருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டீங்க. கோடீஸ்வர வீட்டு புள்ள. நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏங்கினதே இல்ல. அது எப்போ கிடைக்கும்னு தவிச்சு போய் நின்னதில்ல. நாங்கெல்லாம் மழைக்கு ஒழுகுற வீட்டுல இருந்து தப்பிக்க பாயே தலகாணி எல்லாம் தூக்கிட்டு வீடு வீடா தூங்க போவோம் சார். எத்தனையோ நாள் கோவில் திண்ணையில படுத்து தூங்கிருக்கோம். அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் சார். ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இத விக்கிறேன்னு நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? எங்க ஊர்ல எல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய நிலைமை வரும்போது அதை வாங்குறவங்க விக்கிறவங்களுக்கு மோதிரம் செஞ்சு போடுவாங்க. மனசு கஷ்டத்தோட சொத்தை கைமாத்தி தரக்கூடாதுன்னு அப்படி செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த வலியும் வேதனையும் புரியாம இருக்கலாம் சார். ஆனா அருணாச்சலம் ஐயாவுக்கும் சுந்தரவள்ளி அம்மாவுக்கும் இது கண்டிப்பா மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கும். இந்த வீட்ல இருந்துதான் 3 பிள்ளைங்களை பெத்து வளர்த்திருக்காங்க. வியாபாரம் தொழில்னு பெருசா வளர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டை விக்கிறது அவ்வளவு சரியான முடிவு இல்லைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். இருந்தாலும் என் மனசுல தோன்றத சொல்ற. அதுக்கு மேல உங்க இஷ்டம்.